என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசமாகிய கப்பல் சேதமாக ஒரு நாள் இடம் கொடுத்துறாதீங்க. அதை தான் நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாசத்தில் வளருங்க, விசுவாசத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. விசுவாசமாகிய கப்பல் சேதமாவதற்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம தியானிக்கிறோம். நேற்று வசனத்தை நான் ஞாபகப்படுத்திடுறேன். சத்தியத்தை விட்டு நம்ம விலகினால் நம்முடைய விசுவாசம் கவிழ்ந்து போகும். யாரும் உங்களை சத்தியத்தை விட்டு விலக, உங்களை மயக்க இடம் கொடுத்துறாதீங்க. இன்றைக்கி இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஏன் சேதமாகுது? சேதமாக காரணம் என்ன அப்படின்னா, சிலருடைய விசுவாசம் சேதம் மட்டும் அல்ல, மூழ்கிவிட்டு அந்த மரித்த ஒரு நிலைமை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாயை திறந்தால் விசுவாச வார்த்தை வரவே வராது. அவங்க அவ்விசுவாசமான வார்த்தையை பேசுறது மாத்திரமல்ல, அவர்கள் அவ்விசுவாசிகளை விட கேடு கெட்ட சில அனுபவங்களின் வழியாய் கடந்து செல்வாங்க. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தேவனை ருசித்தவர்களாக இருந்தால் உங்களுடைய வாயில் விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, விசுவாசத்தில் நில்லுங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. விசுவாசமாகிய கப்பல் சேதமாக ஒரு நாளும் நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. யாக்கோபின் பொதுவான நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 2:26. அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதமாக கூடாதுன்னா உங்கள் விசுவாசம் கிரியையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கிரியைகளில் உங்கள் விசுவாசத்தை காட்டுங்க. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த விசுவாசத்தை கிரியைகளில் நம்ம காட்டணும். எப்படி காட்ட போகிறோம்? ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாமுடைய அந்த விசுவாச வாழ்க்கையை பாருங்கள். துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவன் கிரியைகளில் காண்பித்துக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. சரி ஆண்டவரே, போராண்டவரே, எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க, எனக்கு தெரியும் ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக என்னை கூப்பிட்டு போவீங்கன்னு சொல்லிகிட்டே உட்காந்துருக்கல. அவன் அந்த ஃபெய்த்தை ஆக்ஷனில் கொண்டு வரான். ஆண்டவர் சொன்ன உடனே அவன் எழுந்து புறப்பட்டு வந்தான். இதுதான் விசுவாசம் செயல்பட வேண்டும். நீங்கள் பாருங்கள், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அப்போ கிரியைகளில் ஒரு விசுவாசத்தை காட்டலைன்னா அந்த விசுவாசம் செத்தது என்று வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தேவன் உன்னிப்பாய் கவனிக்கிறார். அதில் எவ்வளவு கிரியைகளில் நம்ம அதை பார்க்கிறோம், எவ்வளவு கிரியைகளில் நாம் அவைகளை செயல்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விசுவாசத்தை தயவு செய்து கிரியைகளில் காட்டுங்க. அது கிரியைகளில் காமிச்சா மட்டும்தான் அது விசுவாசம். அடிப்படை வாழ்க்கையில் விசுவாசத்தை செயல்படுத்துகிறீங்களா? விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் காட்டுங்க. ஆண்டவருக்கு அதை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை விசுவாசத்தை நான் பேசுகிறேன், உங்களை விசுவாசத்தை நான் நடக்கிறேன், உங்களை விசுவாசத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆக்ஷனில் அந்த ஃபெய்த்தை கொண்டு வாங்க. அதுதான் உங்களுடைய விசுவாசம் வளரும். அதுதான் உங்களுடைய விசுவாசம் அங்கே வேரூன்றும். கலாத்தியர்கள் இந்த நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுத்துக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். நான் ஆக்ஷனில் விசுவாசத்தை கொண்டு வரேன் அப்படின்றதுனுடைய அடிப்படை அன்பினால். அவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரை நம்பின எதை வேணாலும் செய்வேன். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு பேதுரு படகிலேயே உட்கார்ந்துருக்கல. படகிலிருந்து ஆண்டவர் மேலுள்ள அன்பிலே அவருக்கு தெரியும், என் ஆண்டவர் சொல்லிட்டா செய்வார், இறங்கினார். ஒருவேளை விசுவாசம் கொஞ்சம் தடுமாறினாலும் கர்த்தர் காப்பாற்றிட்டாரே. நீங்கள் விசுவாசத்தை ஆக்ஷனில் கொண்டு வாங்க, மற்றதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் கலாத்தியர்கள் இந்த நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். கலாத்தியர் 5:6. அன்பினால் கிரியை செய்கிற அந்த விசுவாசத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவாராக. யாக்கோபின் நிருபம் அந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஆண்டவரே, விசுவாசத்தில் நான் வாழ போகிறேன், விசுவாசத்தில் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள்.
கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதாவது நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் மூழ்கி விட்டது என்ற அர்த்தம். அந்த விசுவாசமாகிய கப்பலை மூழ்க விடாதீங்க அப்படின்னா கிரியையில் காட்டுங்க. ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் விசுவாசத்தை கிரியையில் காட்ட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் அன்பினாலே அதை கிரியையிலே கொண்டு வந்து, ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் விசுவாசமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் நிரூபிக்கிறவர்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கிருபை தாங்க. விசுவாசத்தில் நாங்கள் வேறொன்ற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.